கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வரதராஜபுரம் பகுதியில் இன்று பாரதிய ஜனதா கட்சியின் அலுவலக திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வரதராஜபுரம் பகுதியில் இன்று பாரதிய ஜனதா கட்சியின் அலுவலக திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் பாலாஜி, உத்தம ராமசாமி, கோவை மாநகர் மாவட்ட பாஜக மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் ஆகியோர் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் பேராசிரியர் கனக சபாபதி செய்தியாளர்களிடம் கூறும் பொழுது, கோவை சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி என்பது பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றி தொகுதி. இங்கு நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியை வெற்றி பெற செய்ய தேவையான பணிகளை மேற்கொள்ள தேவையான அனைத்து கட்ட களப்பணிகளை செய்ய இந்த அலுவலகம் செயல்படும் என்றார். இந்த நிகழ்வில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில விவசாயிகள் அணி தலைவர் நாகராஜ், ஜி.கே. செல்வகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவை பாராளுமன்றம், கோவை மாநகர் மாவட்டம் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியினுடைய அலுவலக திறப்பு விழாவிற்காக நாம் இங்கே கூடியிருக்கிறோம். இப்போதுதான் திறப்பு விழாவானது முடிந்திருக்கிறது. என்னுடன் கோவை மாநகர் மாவட்டத்தினுடைய திரு ரமேஷ், இந்த சட்டமன்றத்தினுடைய பொறுப்பாளரான திரு பாலாஜி, இந்த பாராளுமன்றத்தினுடைய பொறுப்பாளர்கள் திரு பாயிண்ட்மணி, ஜி.கே. செல்வகுமார், நம்முடைய மாதம்பட்டி தங்கவேல் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களும் இருக்கிறார்கள். நம்முடைய கோவை பாராளுமன்ற தொகுதியானது ஒரு வெற்றி தொகுதி. பாரத பிரதமர் அவர்கள் 2024 தேர்தலில் 400க்கு மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்று 3வது முறையாக பிரதமராக பொறுப்பேற்கப்பட இருக்கிறார். அந்த வகையில் கோவை பாராளுமன்ற தொகுதியானது மிக முக்கியமான ஒரு வெற்றி தொகுதி. இந்த தொகுதியில் நாங்கள் எல்லாம் பணிகளை இப்போது துவக்கி எல்லா நிலைகளிலும் பூத் சக்தி கேந்திரம் என்கின்ற நிலைகளில் இந்த பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக கோவை பாராளுமன்றத்திற்கு உட்பட்ட சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியினுடைய அலுவலகத்தை இன்றைக்கு முறைப்படி திறந்து வைத்திருக்கின்றோம். இன்றிலிருந்து வேலைகள் ஆரம்பிக்க இருக்கின்றன. ஆகவே இதற்காக நாம் எல்லோருமே கூடியிருக்கின்றோம். பாராளுமன்றத்தை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டிலேயே கோவை பாராளுமன்ற தொகுதியானது மிக முக்கியமான தொகுதி. ஆகவே இந்த தொகுதியில் நாங்கள் முழு கவனம் கொடுத்து பணிகளை எல்லாம் செய்து வருகிறோம். பாரத பிரதமர் மோடி அவர்களினுடைய 9.5 ஆண்டு கால சாதனைகளை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லி வருகிறோம். அதே சமயத்தில் இந்த திமுக ஆட்சியில் நடந்து வரக்கூடிய அவலங்கள், குறிப்பாக கோவை மாநகராட்சி எவ்வளவு மோசமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் எடுத்து சொல்லி வருகிறோம். எங்களுடன் நம்முடைய மகளிர் அணியினர், பெண்கள் எல்லோரும் கூட இருக்கிறார்கள், இளைஞர்கள், மாணவர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். நாங்கள் எல்லோரையும் தொடர்ந்து சந்திக்க இருக்கிறோம். அதனுடைய ஒரு பகுதியாக முதல் தொடக்கமாக இன்றைக்கு இந்த சிங்காநல்லூர் சட்டமன்ற அலுவலகத்தை திறந்து வைத்திருக்கின்றோம். நன்றி.